வணக்கம் guys, வெல்கம் பேக் டு our சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இயரோட கடைசி டிசம்பர் மாதம் வந்துட்டோம். இந்த வருஷத்துக்கான டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2025 இன் தமிழ் சினிமா. ஓகே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பியூர்லி எங்களோட லிஸ்ட் தான். உங்களுக்கு வேறு மாறலாம். உங்களோட லிஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது ஆனால் எங்களோட லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன படம் இருக்க போகுது, அது இல்லாமல் சில படங்கள்லாம் இந்த டாப் 10ல் இருக்காமல் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில் வச்சுருக்கோம். அந்த படத்தையும் நம்ம சீக்கிரமாக லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அதெல்லாம் இந்த ஓவரால் வீடியோவோட மொட்டை கான்டெக்ட்க்கு. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் எங்கள் மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் நம்ம டாப் 10 தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு இடத்த மட்டும் நம்ம 2 படத்துக்கு ஷேர் பண்ணுறோம். அதனால மொத்தமாக 11 ஃபிலிம்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் மென்ஷன். அந்த ஸ்பெஷல் மென்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து என்னன்னா, அது நல்லா தான் இருந்தது. பட் எங்களால் அந்த டாப் 10 எங்ககிட்ட அந்த க்ரூவில் ஒர்க் பண்ண அந்த டாப் 10 வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இடம்பெறல. பட் அதுவுமே தரமான படம்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இதில் இந்த 10 2 படம் ஷேர் பண்ணுறேன். அதில் எதை மொதல் படம்னு சொல்லலாம்னா காந்தா. இது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஃபேவரட்டான படம். ஒரு சினிமாக்குள்ளே ஒரு சினிமா வச்சு ஒரு எடுத்த ஒரு அப்சல்யூட் மாஸ்டர் பீஸ் தான். துல்கர், சமுத்திரக்கனி, பாகேஸ்ரீ போஸ் 3 பேருமே தரமாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம். பட் எல்லாரையும் அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதான்னு தேட்டருக்கெல்லாம் அது பெருசாக போகல. இப்போ தான் ப்ரெசென்ட்டாக வந்து இந்த மந்த் தான் வந்து ஓடிடியில் வந்திருக்கு. இப்படி ஓடிடியில் இருக்குன்னு ரெஸ்பான்ஸ் பார்த்து பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தரமான கிளாசிக் ஃபிலிம் தான். இப்போ வரைக்கும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கலாம், போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் எது இருக்குன்னா, நம்ம இப்போ கரண்ட் சென்சேஷன், கரண்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் டியூடு அப்படின்னு, டியூடெல்லாம் இல்லை, அடிச்சு விட்ருவாங்க. ஓகேவா? டிராகன் இந்த படம் வந்து லிட்ரலி என்னன்னா, படமாக எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு பாட்ட படம் தான். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக ஈவெண்டோ அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து காம்பன்சேட் பண்ணாலுமே எனக்கு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பெருசாக அங்கங்கே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஸ்டில் ஆன் தி ஹோல் வாட்சாக வந்து எனக்கு ஒரு தரமான படம்னு சொல்லலாம். பீட் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த கோர் எமோஷனல் வேலையை கனெக்ட் பண்ண விதமாக இருந்தாலும், நம்ம டேரக்டர் சார் அவர் பண்ண அஸ்வந்த் பண்ண வேலைகளாக இருக்கட்டும், லியோன் ஜேம்ஸ் சார் ஆல்பமாக இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒர்க் தான் சொல்ல முடியும். அது வந்து இந்த இடத்துல 10வது இடத்துல இருக்குது. அதுவுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸாக இருக்க ஆரம்பம். இதில் வந்து கிஷன் தாஸ், அர்ஷத் கான், சிவா ஆத்மிகா அவங்க நடிச்சிருக்காங்க. ஷரண் தியாகு அவர் தான் வந்து டெபியூவாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு லவ் படத்தில் ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ண ஒரு படம். ஆக்சுவலாக தேட்டருக்கு ரிலீஸில் பெருசாக மக்கள் ரீதியில் இந்த படம் போகல. பட் போஸ்ட் ஓடிடியில் வந்து நிறைய பேர் இந்த படம் பார்த்து நலரம்ப இருக்குது அப்படின்னு இருக்கு. எனக்குமே இந்த படம் வந்து பர்சனலாக ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு. இன்னொன்று என்னன்னா, எல்லா சைடும் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. பையன் சைடு, பொண்ணு சைடு, ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். படம் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட்டாக இருக்கும். காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும். மெசேஜ் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஓவராக சென்டிமெண்ட் புரியாமல் ஒரு பேஸ் லெவல்லையுமே நல்லா அதை செட் பண்ணியிருப்பாங்க. சாங்ஸுமே நல்லா இருக்கும். சித்து குமார் அவர் தான் போட்டிருக்காரு. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்கும். அது எப்படி வந்தாயோ நிறைய பேர் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கேட்டிங்கன்னா, ஒரு லவ் ஃபீல்டில் ஒரு என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். அது நம்ம 9வது இடத்துல கொடுக்குறோம். அது வந்து இப்போ வந்து ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 8வது இடத்துல வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான படம் இந்த வருஷத்துலன்னு சொல்லலாம். ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். பட் எல்லாராலையும் வெல்கம் பண்ணிச்சா இப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஓடிடியில் சில பேருக்கு இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம். அந்த படத்தில் பேர் என்னன்னா மெட்ராஸ் மேட்னி. நம்ம காளி வெங்கட், ஷெல்லி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு படம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த வருஷம் ஃபீல் குட் ஜானர் ஃபிலிம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் மக்கள் வந்து அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் லிட்டரலி சொல்லும்போது ஒரு ஃபீல் குட் வெர்ஷன் கூட சொல்லலாம். அதில் இந்த மெட்ராஸ் மேட்னி வந்து நல்லாவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு அன்றாடம் ஒரு மெட்ராஸில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப்பை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த வே ஆஃப் எடிட்ஸ், கட்ஸ் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கோர் எமோஷன், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து மறக்கவே முடியாது. அந்த எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு அதான்ப்பா நம்ம கடைசி சாப்பாடு சூப்பராக கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஒரு மனுஷன் அவன் பணம், அந்த பணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த காளி வெங்கட்டோட ரோல் சூப்பராக எழுதியிருப்பாங்க. அது சூப்பராக நல்லா கனெக்ட் பண்ண முடியாது. அவருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னா, பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது நம்ம வந்து 7வது இடத்துல வந்து எனக்கு ஒரு த்ரில்லர் படம். இந்த வருஷத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் த்ரில்லர். எல்லாரையும் கவர்ந்த ஸ்டார்டிங்கில் என்னென்னா போகலாம்னா, அதுக்கப்புறம் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி தேட்டருக்குள்ளே கொண்டு வந்த ஒரு படம் தான் சொல்ல போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து 11.
நவீன் சந்திரா நடிச்சிருப்பாரு. பொட்டாகனஸ் ரெண்டுமே அவரே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான். என்ன மிக சர்ப்ரைஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் நான் சொல்லலாம். லேட்டா தான் பார்த்தேன். பட் அந்த த்ரில்லிங் எலமெண்ட் சூப்பரா இருந்தது. பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நான் சமீபத்தில் பார்த்த த்ரில்ல ஒரு நல்ல த்ரில்லர்னு சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா இப்போ இந்த படம் எங்க அவைலபிளா இருக்குன்னா பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. அடுத்தது ஆறாவது இடத்துல வந்து இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் நம்மள அட்ராக்ட் பண்ண ஒரு படம் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி மணிகண்டன் நடிச்ச குடும்பஸ்தர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா, அந்த படத்தை பற்றி தான். ஆக்சுவலாக இது வந்து நக்கலைஸ் டீம் எடுத்த படம். டேரக்டர் எல்லாமே ரீசெண்டாக கூட அந்த ரவுண்ட் டேபிளில் சூப்பராக பேசியிருப்பாரு அந்த டேரக்டர். லிட்ரலாக என்னன்னா நம்ம அந்த காலத்து வி சேகர் படம் பார்க்குற ஒரு படம் மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டு. இந்நேரம் ஹீரோ வந்து கஷ்டப்பட்டாலுமே அதை வந்து ஃபன்னியாக ரொம்ப ஓவர் தி டாப் எமோஷன் பண்ணாமல் அந்த மீட்டரை கரெக்டாக செட் பண்ணி சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலாக ஒரு பையன் என்ன கஷ்டப்படுறான்னு இந்த படத்தில் கரெக்டாக காட்டியிருப்பாங்க. ஆண் பாவம் போல எனக்கு இந்த படம் பர்சனலாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள் ஒரு மனுஷன் ஒரு பையனா ஒரு வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து சூப்பராக எனக்கு கனெக்ட் பண்ணுச்சு. நக்கலைட் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான தரமான படம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா இது வரைக்கும் எங்கே அவைலபிளாக இருக்குன்னா ஜி5ல அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி அடுத்தது நம்ம 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னா வெற்றிமாறன் ப்ரொடக்ஷனில் வர்ஷா டைரக்ட் பண்ண பேட் கேர்ள். அஞ்சலி அவங்க சிவராமன் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. லிட்ரலாக என்னன்னா ஒரு படம் எல்லாத்தையும் வந்து மாத்துறது அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இது வரைக்கும் கம்மிங் ஆஃப் ஏஜஸ் பெருசாக பார்த்ததே இல்லை. அது இந்த படம் சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் எங்கேயுமே நான் இதெல்லாம் பேச சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல, ஒரு லைஃப்பை சூப்பராக ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஈவெண்ட்டாக அது நிறையா பேர் அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அதை வந்து காட்டுறது உண்மைதான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்த ரவுண்ட் டேபிளில் கூட டேரக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்து கேர்ள்ஸ் நிறையா பார்ப்பாங்கன்னு இருப்பாங்க, ஆனால் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அது அப்சல்யூட்லி உண்மை. பொண்ணுங்களுக்காக எடுத்த ஒரு நல்ல படம் என்ன கேட்டிங்கன்னா அமித் திரிவேடியோட மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல எது இருக்குன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸால் கிரியேட் பண்ண ஒரு படம். அகைன் இந்த வருஷம் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண அண்டர் ரேட்டட் படத்துலேயும் நான் டாப்பில் வைக்கிற ஒரு படம் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வெறும் 25 லட்சத்தில் படத்தை பண்ணியிருக்காங்க. கொரில்லா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நான் டேரக்டர் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட பேர் என்னன்னா மாயக்கூண்டு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு ரைட்டர் இருப்பாரு. அந்த ரைட்டர் வந்து அவரோட எழுதின கேரக்டர்ஸ் எல்லாம் லைவ்ல வந்துடும். அதுக்கப்புறம் படத்துல நடக்கணும் ஒரு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. சூப்பரான யோசிச்சு பண்ண ஒரு கண்டென்ட்டா நான் பாக்குறேன். நிறைய வேலை வந்து பிராம படம் எடுக்கணும்னு ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான். நீங்க இது வரைக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன் பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் கூட. இது எங்க அவைலபிளா இருக்குன்னா பிரைம் வீடியோல அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு தரமான படம் தான். அடுத்தது டாப் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் என்னன்னா இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 10ல வரும்ல, பட் அதுவுமே ரிசர்வ்டு வாட்ச் தான். அது என்னென்ன படம் நான் சொல்லுவேன். ஃபாஸ்ட்டாக போயிடுறேன், அதை பற்றி பெருசாக இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து காதல் என்பது பொது உடைமை, சேம் ஜெண்டர் மேரேஜ் அதை ப்ரொபோஸ் பண்ற ஒரு நல்ல படம். அடுத்தது வந்து வீரதீரசுரன் நம்ம சியான் விக்ரம் நடிச்ச ஒரு படம். என்னன்னா ரொம்ப அண்டர் ரேட்டர். அதுமே ஏன் உடனே தெரியாது, அது ஒரு நல்ல படம். பட் இப்போ வரைக்குமே பாருங்க ஸ்பெஷல் மென்ஷன் இல்லை அண்டர் ரேட்டர் கேட்டகரியில் போவோம். அடுத்தது நம்ம வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடிச்ச மாரிசன் ஒன் ஆஃப் தி ஃபைன் த்ரில்லர்ஸ்னு சொல்லலாம் இந்த வருஷத்தில் வந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம தனுஷோட இட்லி கடை ஒரு கோர் எமோஷனல் சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த எமோஷன் செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தா இது ஒரு பயங்கரமான படமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் அ குட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குரு சமசனம் நடிச்ச பாடல் ராடா. அது வந்து ஒரு குடிப்பழக்கத்தால ஒரு ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பெருசு வைபவ் நடிச்சு வைபவம் அவங்க அண்ணன் சுனில் நடிச்ச ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு காமெடி படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வே அந்த ஜானர் அந்த காமெடி ஜானர் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும். நல்ல படம். அதுக்கப்புறம் என் லிஸ்ட்டில் இருக்கிற வந்து சரண்டர். அது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் படம் தான். லாலு நம்ம பிக் பாஸ் தர்ஷன் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான அண்டர் ரேட்டட் த்ரில்லர். ஆக்சுவலாக இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. இதுவுமே ஒரு நல்ல படம். அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் இல்லை ப்ரெசென்ட் பண்ணல தர்ஷன் நடிச்ச ஹவுஸ்மேட்ஸ். ஓகேவா, இது ஒரு நல்ல கான்செப்ட். நான் இப்பயும் சொல்கிறேன் படைக்கலம் அளவு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். மேபி இது இந்த படம் கவின் நடிச்சிருந்தா இன்னும் இந்த படத்துக்கு இன்னும் ரீச் கிடைச்சிருக்குமோ எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததே எங்க டீம்ல. பட் அது ஒரு நல்ல படம். இதெல்லாம் எங்களோட ஸ்பெஷல் மென்ஷன். அடுத்தது டாப் 3 என்னென்ன படம்னா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் இதெல்லாம் டாப் 3 என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல 3வது இடத்துல வந்து நம்ம ராம் டைரக்ட் பண்ண பறந்து போ. எனக்கு ரொம்ப அந்த படம் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுன ஒரு படம் நான் சொல்லலாம். அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவாவை நம்ம இது வரைக்கும் பார்த்த சிவாவை அதே தான் காட்டியிருக்காரு. ஆனால் ராம வகையில காட்டியிருக்காரு. இந்த படத்தை சிவாவை தவிர அதை யாருமே பண்ணியிருக்க முடியாது. சிவா நடிச்சதால தான் இவ்வளோ அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி கிரேஸ் ஆண்டனி அந்த சின்ன பையன் கிரேஸ் ஆண்டனி சிவாவோட லவ் காம்பினேஷன் என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லவ் போர்ஷன்ஸ் இன் வைல் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தரமான இது. அதே மாதிரி சாங்ஸ் வரையும் நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்றின மாதிரி சூப்பராகவே
வச்சிருந்தாங்க. நீங்க இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த படம் எங்க இருக்குன்னா ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஒரு நல்ல படம் அப்படின்னு என்ன சொல்ல முடிய ஒரு படம் இது. அடுத்து நம்ம 2ல என்ன படம் இருக்குன்னா நம்ம மாரி செல்வராஜ் ட்ரூ நடிச்ச பைசன். ரொம்ப நல்ல படம். ஓகேவா? ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவை அவங்க வில்லேஜ் பேக்ரவுண்ட் வச்சு ஒரு சூப்பரான பயோபிக். நிறைய பேர் என்னப்பா ஜெயிக்க போறான் அதரான, ஆனா அந்த படம் அதுக்கான இது இல்லை. அவ்வளோ போராடி ஒருத்தன் வரான்ல, அந்த விஷயத்த அவ்வளோ ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ லைக் ஈக்குவலா எல்லா ஸ்டாண்டர்டையும் கவர் பண்ண ஒரு படமா நான் பார்க்குறேன். என்ன தேட்டருக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட் பண்ண படத்துல இது டாப்ல இருக்கும் இந்த வருஷத்துல. பீட் நிவாஸ் கே பிரசன் அவரோட மியூசிக்கா இருக்கட்டும், எலிலர்ஸோட டிஓபி கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், எடிட்டா இருக்கட்டும், மாரியோட டைரக்ஷனலா இருக்கட்டும், சூப்பரா எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை தாண்டி பசுபொடியோட நடிப்பு, பசுபொடி விக்க த்ருவோட நடிப்பு சூப்பரா இருக்கும். லிட்டரலா ஸ்போர்ட்ஸ் டிராமாவை தாண்டி இந்த அப்பா பையனோட சென்டிமெண்ட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். தரமான படம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்துருப்பேன். நீங்க ஸ்டில் பார்க்கலன்னா இது எங்க அவைலபிளா இருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கடைசியா டாப் 1 இது அன்டவுட்டட்லி இந்த வருஷத்துக்கான சிறந்த படம்னா நம்ம தமிழ் சினிமால இருந்து கிட்டத்தட்ட ஓவரால் இந்தியால இந்த படம் வந்து பேசப்பட்ட ஒரு படம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். ரிவ்யூவர், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ், ஓகேவா, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஒரு ஆள் தவிர, ப்ளூ சட்டையை தவிர, பட் எல்லாருமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகேவா? சசிகுமார் நடிச்சு டெபியூடன் அபிஷேக் டைரக்ட் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் லிட்டரலா ஒரு 2 hours ஆஃப் மென்டல் பீஸ் தெரப்பின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு இருந்தது. சசிகுமார் வந்து பயங்கரமான ரோல பயங்கரமா ஃபிட்டின் ஆயிருப்பாரு. அந்த சின்ன பையன் முடக்கண்டு அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும். பகவதி பெருமாளா இருக்கட்டும், அவங்க அண்ணன் அந்த பெரிய பையன், அந்த லவ் போர்ஷன், அந்த சாங்ஸ், ஷான் ரோல்டனோட சாங்ஸ், சார்ட் பஸ்டர் சாங்ஸ், 5 சாங்குமே சூப்பரா இருக்கும். ஒரு போர்ஷனுமே அவ்வளோ அழகா செதுக்கி செதுக்கி எடுத்த ஒரு படம் தான். லிட்டரலா என்ன கேட்டீங்கன்னா இதான் டாப் 1 அன்னானமேஸா சொல்லலாம். ஏன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமா தான் நான் ஒரு ஃபீல் பண்றேன். என்னையுமே பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இந்த படம் கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஹாட்ஸ்டார்ல இருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார்ல. இதெல்லாம் எங்களோட மொத்த டாப் 10. இதுல ப்ரோ நீங்க இந்த படத்தை வித்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது இல்லாம உங்களோட டாப் 10 மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா நம்ம அதுல இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்த வீடியோ போட்டா உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.